தேதி சம்பவம். இன்றைக்கு இந்த பிள்ளை அடக்கம் செய்து தப்பி இருக்கு. அவரும் தப்பி இருக்கிறார். வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் 2024 12ஆம் மாதம் 25ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ் தினத்தன்று கிளிநொச்சி தெற்கு கல்வி பணிமனைக்கு முன்னால் ஒரு கோர விபத்து சம்பவம் நடந்தது. இந்த விபத்து சம்பவத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வயது குழந்தை ஒன் த ஸ்பாட்டில் பலியானதை நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்து போட்டிருந்தோம். ஸோ அந்த குடும்பம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தில் சென்ற 4 பேருமே பலத்த சேதத்துக்குள்ளாகி இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாகவும் தகப்பன் தற்போது டிக்கெட் வெட்டி வந்திருக்கிறார். ஸோ அந்த இறந்த குழந்தையினுடைய இறுதி கிரியைகள் இன்றைக்கி தான் நடக்க இருக்கிறது. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். ஒரு சோகமான சம்பவம் தான். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் ஜோன் ஆம்புலன்ஸும் வந்து நிற்கிது. நிறைய பேர் அபிவர்ணா ஆட்டோ மற்றும் கார் வேன்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீண்ட தூரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால நாங்களும் நிறைய நீண்ட தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இவருக்கு இப்படி ஒரு நிலை வேறொரு யாருக்கும் வந்து ஒரு அமைதியான சூழலில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த காணொலியை பார்த்தாலும் ரொம்ப கவலைப்படுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனகாம்பிகை குளம் ஸ்கூலுக்கு போகிற அந்த வீதி வழியாக தான் போய்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பைக்குகள்லையும் கார்கள் வேன்களில் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த வீதி வழியாக தான் போய்கொண்டிருக்கோம். இப்போ உள்ளே போய் ஒருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த வீட்டடிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஆசிரியருடைய வீடு. இங்கே தான் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. அண்ணர் வணக்கம். வணக்கம். 25ஆம் தேதி நடந்த பெரிய கோர விபத்து, அப்போ இந்த ஸ்பாட்டில் உயிரிழந்த அபிவர்மிகாவினுடைய இறுதி அஞ்சலி இன்றைக்கு தான் நடந்தது. ஓகே, இது தொடர்பாக உங்களோட கருத்து என்னென்ன? இது சம்மந்தமாக சொல்கிறோன்னா, அன்றைக்கு நடந்த 25ஆம் தேதி சம்பவம். இன்றைக்கு இந்த பிள்ளை அடக்கம் செய்திருக்கு. இது காலம் அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு சிறு வயதில் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து அந்த பிள்ளை இந்த உயிர் பிரிந்திருக்குது. அதை நல்லடக்கம் செய்துவிட்டு நான் அந்த இறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிவர்ணவினுடைய உடல் இப்பொழுது இரணைமடு பொது மயானத்துக்கு எடுத்து செல்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ரொம்ப அமைதியான முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
ஓகே, அபிபர்ணாவினுடைய இறுதி கிரிகைகள் தற்போது பலரின் கண்ணீருக்கு மத்தியில் விடைபெற்றது.
எங்களுடைய சமுதாயத்தை இப்படியே அழிஞ்சு கொண்டு போக விடையிலாது. எங்களுடைய அந்த வாகன சாரதிகளுக்கு கடும் சட்டங்களை போட்டு இந்த மது போதை பாவனைகள் இதுகளிலிருந்து நீக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுறோம் பண்ணுறதை நாங்கள் மிகவும் கவனத்தில் இருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் கவனம் உள்ள ஆக்கள் இதில் கவனத்தில் எடுக்க வேணும். இப்படியே போயிட்டு வந்து நான் விட்டு கொண்டு இருக்கலாது. அவர் ஒரு அழகிய குடும்பம், அழகிய மனிதன். அவருடைய வாழ்க்கை எங்கேயோ போக வேண்டிய ஒரு மனிதன். அவர் எந்த நாட்டிலையோ இருக்க வேண்டிய ஆள். அவர் இந்த மக்கள் இந்த பிள்ளைகளை நல்ல ஒரு ஒழுக்கத்துக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கணுன்றக்காகத்தான் அவர் இந்த நாட்டில் இருந்தார் ஒழிஞ்சு அவருடைய வைஃப் இந்த சௌரங்களோ அவருடைய தாயதப்பனும் ஆனால் இது வெறும் வெளிநாட்டில் கனடாவில் ஜெர்மனியில் அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ. ஆனால் இப்படி ஒரு கீழ்த்தரத்தில் இப்படி இறங்கி இப்படி ஒரு பிள்ளைகளை வாழ வைக்கணும் படிப்பிக்கணும்னு நினச்ச மனிதனுக்கு இப்படியான ஒரு கோர விபத்து மிகவும் எங்களோட நெஞ்சை விட்டு அகலாத ஒரு மனதை விட்டு ஆறவில்லை. எனக்கு இன்னும் ஆறவில்லை. எனக்கு அவர் அன்றைக்கு நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து அதில் கணத்தில் இருந்து எனக்கு மனம் சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா மனம் கடுமையாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மேலேருந்து நான் விடுபட வேணும். அதுக்கு உண்மையில் கடவுள்தான் எனக்கு துணை வரணும். இந்த குடும்பத்தை உண்மையாக அவன் தப்பி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும். அவர்கிட்ட வைஃப் நல்ல நிலைக்கு வரணும். அந்த பிள்ளை மூத்த பிள்ளை தப்பி இருக்கு, அவரும் தப்பி இருக்கிற கடும் வருத்தத்தோடான் இருக்கணும். ஆனால் அவர் தப்பி மீண்டு நல்ல ஒரு புத்துயிர்ப்போடு வர வேணும். ஆனால் அவருக்கு அந்த மனநிலை திரும்பி வராண்டாலே இன்னும் ஒரு வருஷம் மட்டும் முடியும்னு நினைக்கிறேன் நான். அவருடைய மனநிலை அவரை நினைக்க பெரிய கவலையாக இருக்குது. அவருக்கு எல்லா கடவுளையும் நீங்கள் எல்லோரும் மண்டாடுங்கோ, அவர் தப்பி வர வேணுமென்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் எல்லோரும் நீங்கள் நினைச்சு மண்டாடுங்கோ. எல்லா சேர்ச்சிலையோ எந்த யாரையிலையோ எந்த பள்ளிவாசலையோ எந்த சேர்ச்சு எங்களுடைய கோயில்களோ எந்த ஆலயம் இந்து சமயங்களோ அனைவரும் மன்றாடுங்கோ. இது மன்றாடி அவர் திரும்பி மீண்டு வர வேணும். அதை விட்டு தான் நாங்கள் மிகவும் மிகவும் எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்வம் என்றும் எல்லாருக்கும் இருக்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றதுன்னு இப்போ அவரோட தாய் இப்போ தாயின் தற்போதைய நிலவரம் என்ன? அவள் தாய்ந்த நிலவரம் அவள் இவ்வளவு நாளும் அங்கே இருந்த டாக்டர் மாதிரி தான் இவ்வளோ நாளும் கவனித்து வந்தவ. எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா? அவள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மிகவும் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவிலான் இருக்கிறாள். அவள் அங்கே இருந்த வைத்தியர்களால் கடுமையாக கவனிக்கப்பட்டது. அத்தோடு இப்போ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி அவர்களுக்கு மேலதிகமான படிப்பை கொண்ட டாக்டர்மார் இறக்கி அவர்களும் நின்று உற்றார் உறவினர் ஊக்குவிப்போடு இந்த ஊக்குவிப்பு பலத்தோடு தொடர்ந்தும் அது நடைபெற்று கொண்டு இருக்குது அந்த சிகிச்சைகள். அந்த சிகிச்சையில் இருந்து தான் அவள் விடுபடணும் என்று தான் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எல்லோரும் செய்ய வேணும். இதுதான் முக்கிய கடமையாக எங்களுக்கு அமையுது. வேறு நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை அந்த உயிர் திரும்பி வர வேணும். அந்த கைகால் பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் அந்த உயிர் திரும்பி வரவோம்ன்றதான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியை பொறுத்தளவில் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வாகன புழக்கங்களும் அடுத்து மக்கள் சனத்தொகையும் கூடி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கட்டாயமான கேள்வி. முக்கியம் இல்லை, அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். வீதி பாடசாலை என்றால் இத்தனை வீதத்திலான் ஓடோன்மெண்ட் ஒரு போட் பலகை இருக்குது. அந்த வீதத்தில் யாரும் ஓடுறையில் ஒரு மஞ்சள் கடக்கணும் இல்லாட்டி வெள்ளக்கோட்டை கடக்கணும்னா சனம் ஓடித்தான் போகுது. அப்போ ஓடி போய்க்கையும் வாகனம் அடிக்கக்கூடிய கட்டத்திலான் வரையினம். அவ்வளோ வேகமான கட்டத்திலான் இந்த வீதி கடைகள் எல்லாம் இருக்குது. எந்த கடவையிலையும் ஒரு பாதுகாப்போ ஒன்றோ இல்லை. அதில் என்ன சமைஞ்ச வச்சுருக்குது, அதுலேயும் சிசிடிவி கேமரா ஓட்டியிருக்கா, அதில் ஒரு பாடசாலை பிள்ளை போய் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அதை காப்பாற்றக்கூடிய மாதிரி அதில் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு இருக்கா ஒன்றும் இல்லை. இது பழைய முந்தி இருந்த மாதிரி தான். இப்போ கோட்டையம் அடித்து ரோட்டையம் தான் போட்டு வேகமாவோட விட்டுக்கிட்டாக்க ஒழிஞ்சு வேறு இங்கே ஒன்றும் புதுசாக ஒரு திட்டமும் செய்யலாமல். இங்கே கடுமையாக ஹாஸ்பிட்டலில் இருந்து இரண்டு சந்தையில் இறங்கி இருந்தாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் அடியில் இருந்து கடிப்போக்கு சந்தை மட்டும் கடுமையான ஒரு 30 வீதத்தில் போனால் கூட மக்களை முக்கால்வாசி காப்பாற்றலாம். இது பார்த்தால் டவுன் ஏரியாவில் இவ்வளோ வேகத்தில் போனால் வாகனம் யாரையுமே எங்கேயும் கண்டுபடுத்த இல்லாத கட்டம் தான் பெறும். இதை விட மோசமான நிலை தான் வரும். ஓகேங்க.
சரி, எங்களோட நின்று இவ்வளோ நேரம் தகவல்கள் கொடுத்தமைக்கு நன்றி அண்ணே. சந்திப்போம். அவருடைய டியூட்டரி இதுதான் என்ன இதுதான் குளோபல் நாலேஜ் கேம்பஸ். இங்கே தான் இருக்குது. இங்கே தான் அவர் படிப்பிக்கிறாரு சார். இப்போ ஒரு கிழமையாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, அப்படியே இல்லாட்டி யாரும் செய்ய லண்டன் இங்கிலீஷ் படிப்பிச்சு இவ்வளோ பிள்ளைகளும் ரெண்டு பரிசு இருக்காங்க. பாருங்க, மாஸ்டர் பிள்ளைகள் இவ்வளோ பிள்ளைகள்னா இதான் மாஸ்டர், இதான் மாஸ்டர். பாருங்க, எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க. வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் பாருங்க. மரணமே, நீ என்னிடம் வந்தாலும் மௌனமாகவே வந்து என் உயிரை எடுத்துக்கொள்.